Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் மேக்கப் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி செட்டில் போட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா தலையை கட்டுறோம். ஸோ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஃபேஸ் நியூட்ரிஜினோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் பாண்ட்ஸில் அந்த வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் இருப்பாங்க. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். நான் இது தெரியாமல் வாங்கிட்டேன்னா அதை தெரிஞ்சே வாங்கினாலும் தெரியல, ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். சும்மா என்னோடய பிரைட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். இல்லை ஸோ கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணலான்ட்டு இந்த மாய்ஸ்சரைசர் நார்மல் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகும். நார்மல் ஸ்கின்னுக்கு இது வாட்டர் பேஸ்ட் ஒரு வாட்டர் ஜெல் பேஸ்ட் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசராக நம்மளுக்கு நல்லாவே செட் ஆகும். ஸோ இது நல்லா கொஞ்சம் இது உள்ளே அப்சர்வ் ஆகிட்டப்போ நம்ம நெக்ஸ்ட் போகும். ஸோ நான் எல்லாத்துக்குமே அப்சல்யூட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இங்கே அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா போஸாக இருக்கும். நம்ம ஏன் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோன்னா சிம்பிள் மேக்கப்னாலும் ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது நார்மல் மேக்கப்பே நல்லா தெரியும், நல்லா ஸ்டே ஆகும். ஸோ உங்கள் போஸ்லாம் நல்லா ஃபுல்லாக மினிமைஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் ப்ரைமர் வந்து மஸ்ட்டு. இந்த லாக்மிலையும் வாங்கிக்கலாம். என்ஒய் பேயில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இன்னுமே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். இது வந்து க்ரீமி டெக்ஸ்டர். ஸோ கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே நார்மல் ஸ்கின்க்கு கண்டிப்பாக சூப்பராக சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட 9 to 5 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ஸ்டே ஆகுது. நான் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய ஷேப் வந்து நியூட்ரல் செஸ்னேட். ஃபிட்மி தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஃபிட்மியில் வந்து 330. ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக இருக்கும் அது, பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பேக்கப். ஸோ நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பிகினராக இருந்தால் நீங்கள் ஃபிட்மியுமே எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபிட்மி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பில்டப் ஃபவுண்டேஷன் தான், ஐ மீன் பில்டப் கவரேஜ் தான். ஸோ அது நம்ம போட தான் அது கவரேஜ் தரும். ஸோ அது மினிமலாக கவரேஜ் வேணும்னா நீங்கள் ஃபிட்மி யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பிகினர்னால் இல்லை உங்களுக்கு ரொம்ப சட்டில்டாக தெரியணும் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நீங்கள் ஃபிட்மி யூஸ் பண்ணலாம். டேஷோட கபூக்கி 052 ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் ப்ளோமிங் ப்ரெஷரு கபூக்கி மாதிரி கொரியன் கபூக்கி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இது நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகுது. உங்களுக்கு இன்னும் நல்லா அப்சர்வ் ஆகணும்னா நீங்கள் ஸ்பஞ்ச் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பஞ்ச் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ரொம்ப செட்டில்டாக இருக்கும் உங்களோட மேக்கப். ஸோ இல்லை போட்டது கொஞ்சம் நல்லா தெரியுமா நீங்கள் ப்ரெஷர் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் போட்டுக்கலாம். நீங்கள் ஐ மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். பட் நான் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் நான் ஐ மேக்கப் போடுவேன் நார்மலி. ரீசெண்டாக ப்ளூ ஹெவனோட ப்ளூ மேட் அண்ட் மெட்டாலிக் அப்படின்ட்டு ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கினேன். 250 rupees நினைக்கிறேன். பர்பிளில் தான் வாங்கினேன். ஸோ இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்பிளில் தான் வாங்கினேன். இதில் வந்துட்டு எல்லா நியூட் ஷேட்ஸ், ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னோடய ஸ்கின் கலர்லேயே ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னர் ஆஃப் த ஐல அண்ட் ஃபுல் ஐலையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது போட்டது நிறைய தெரியாது. ஸோ நமக்கு சிம்பிளாக இருக்கணும்னா இது போட்டுக்கிறேன். நான் இந்த ஷேப் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கையிலே வேணும்னா கூட கையே நல்லா பிக்மெண்டடாக இருக்குல்ல ப்ரஷோட. ஸோ நான் இந்த மாதிரி இதோட பிராண்ட் நேம் வந்து லியோ இன்ஸ்டன்ட் க்ளோ பேக்டு ஹைலைட்டர். ஏதோ ஒரு ஹைலைட்டர் வந்து இந்த மாதிரி வந்துருக்கோங்க. நான் டீன கலரில் இது வாங்கினேன். இது ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து கையிலே தான் அப்ளை பண்ண போகிறேன். நான் கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில்.
இன்னர் கார்னர் ஆஃப் த ஐலேருந்து லிட் வரைக்கும் போட்டால் போதும். கண்ணில் கரெக்டாக போட்டிருக்கேன். கேமரா ரொம்ப தூரமாக இருக்கனால எனக்கு தெரியல. ஸோ இந்த கண் மட்டும் கொஞ்சம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கோல்டன் ஷேட் கொடுத்தாலே நம்ம ஐஸ் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அண்ட் டைம் நம்ம இப்போ பவுடர் செட் பண்ணிட்டு கன்சிலர் வேணால் நீங்கள் போடலாம், கன்சிலர் வேணாலும் நீங்கள் போட வேண்டாம். ஸோ நான் இப்போ அந்த மொபிலினோட எரேசர் ஷேட் நான் வந்து கேரமல் ஷேட் வந்து கேரமல். ஸோ இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஷேடுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே பிடிச்சும் லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு இங்கெல்லாம் வேணுமா, எனக்கு இங்கெல்லாம் பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ நான் இங்கெல்லாம் போட்டுக்கேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அதே என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா மறையிறதுக்காக போட்டிருக்கேன். பட் அங்கே வந்து நம்ம கான்டோர் பண்ணுறோன்னா இல்லைனா பண்ணிக்கலாம். பட் நான் கான்டோர்லாம் பண்ணல. ஆக்சுவலி நம்ம ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி ஐலிட்லையும் நம்ம கன்சிலர் பண்ணணும். பட் நான் ஃபவுண்டேஷன் வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறதுனால நான் கன்சிலர் போட்டு இன்னும் ஹைலைட்டடாக காட்டல. பிகாஸ் எனக்கு மேலே கன்சிலர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே கன்சிலர் போட்டேன்னா மேலே இன்னும் ரொம்ப லைட்டராக தெரியும். எனக்கு அது கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ இப்படி போடும்போது எனக்கு கொஞ்சம் நேச்சராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஷேடோ போட்டுக்கலாம் கன்சிலரை. ஸோ நீங்கள் ஒரே ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இருந்தால் போதும். ஸோ இல்லைன்னா ஒரு பிளெண்டிங் ஸ்பஞ்ச் பியூட்டி பிளெண்டர் இருக்குது. ஸோ அது இருந்தால் போதும். நீங்கள் எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கன்சிலர் போட்டப்பறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே, மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே. மேக்கில் இருக்க உங்களுக்கு இன்னும் நல்லா அஃபோர்டபுளாக வேணும்னா இன்னொரு பே இல்லை ப்ளூ ஹேர் அதில் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம நல்லா செட் ஆகிடுச்சு. பிகாஸ் பவுடர்
சேம் ஸ்விஸ் பியூட்டியோட ஆப்ரிகாட் 217 ஷேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நல்ல ஆரஞ்ச் லிப்ஸ்டிக். எனக்கு ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சிம்பிளான மேக்கப் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இது சிம்பிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் ஃபுல்லாகவே ஓவர். ரொம்ப சட்டில்டான ஒரு மேக்கப், ரொம்ப நியூடான ஒரு மேக்கப் இது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக யாரென்னா ட்ரை பண்ணலாம் மாதிரி ஒரு மேக்கப். உங்களுக்கு இந்த மேக்கப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணுன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டப் பண்ணிக்கோங்க.